ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் ஆர்வம் மிக்கவனாக இருந்தாலும் சற்று பொறுமை இல்லாதவன். எதையும் உடனடியாகப் பெற விரும்புவான். ஒருநாள் அவன் தந்தை விவசாயம் செய்து கொண்டிருந்தார். நிலத்தை உழுது விதைகள் போட்டுக் கொண்டிருந்தார். அருண் அதை ஆர்வமாகப் பார்த்தான். அவன் கேட்டான், அப்பா, இந்தச் சிறிய விதையை மண்ணில் புதைத்தால் என்ன ஆகும்? இது சாப்பிடக்கூடாத அளவுக்கு சிறியது. நம்மால் அதை உடனே சாப்பிட முடியுமா? அப்பா சிரித்தார். இல்லை மகனே, இந்த விதை நாளைக்கு உணவாக மாறாது. ஆனால் பொறுமையுடன் அதை நட்டால் நாளைய தினங்களில் அது உனக்கு பல மடங்கு பலன் தரும். சிறிய விதைகள்தான் பெரிய மரங்களாக வளர்கின்றன. அருண் சிரித்துக்கொண்டு, இந்தச் சிறிய ஒன்றால் பெரிய மரமா? நம்பவே முடியவில்லை என்றான். அப்பா ஒரு விதையை அவனுக்குக் கொடுத்தார். இந்த விதை உனக்குச் சொந்தம். நீயே அதை நட்டு வளர்த்துப் பாரு. அப்போது உண்மையை புரிந்து கொள்வாய். அருண் உற்சாகமாக விதையை வீட்டின் பின்புறம் மண்ணில் புதைத்தான். ஒரு நாள் முழுவதும் மண்ணை கவனித்தான். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. மறுநாள் பார்த்தான், அப்படியே மண். 3ஆம் நாள் பார்த்தான், இன்னும் ஒன்றுமில்லை. அவன் சோர்ந்து போனான். அப்பா, இது வேலை செய்யவில்லை. சிறிய விதை போட்டு நேரத்தை வீணாக்கிவிட்டேன் என்றான். அப்பா சிரித்துக்கொண்டு, மகனே, நல்ல விஷயம். வளர வேலை எடுக்கிறது. நீ தினமும் தண்ணீர் ஊற்று, காத்திரு என்றார். அருண் தன்னம்பிக்கையுடன் தினமும் காலை மாலை தண்ணீர் ஊற்றினான். சில வாரங்களுக்குப் பிறகு ஒரு சிறிய முளை மண்ணிலிருந்து மேலே தலையை காட்டியது. அருணின் கண்கள் பிரகாசித்தன. வாவ், உண்மையிலேயே விதை உயிரோடு இருக்கிறது என்றான். அவன் தினமும் அதை பார்த்துக் கொண்டே இருந்தான். அதை பேசி பேசி பராமரித்தான். சின்னத் தளிரே, நீ விரைவில் பெரிய மரமாக வேண்டும். உன்னால் அனைவரும் நிழல் பெற வேண்டும். ஒரு கோடை காலத்தில் கடுமையான வெப்பம் நிலவியது. தளிர் வாட ஆரம்பித்தது. அருண் அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றினான். சில சமயம் கிராமத்தில் தண்ணீர் குறைவாக இருந்தபோதும் அவன் தன் குடிநீரைச் சேமித்து மரத்திற்கு ஊற்றினான். மற்றொரு காலத்தில் மழை அதிகம் பெய்தது. மண் நீரில் மூழ்கியது. அருண் தானாக குட்டைகளைத் தோண்டி அதிகமான தண்ணீரை வெளியேற்றினான். சில குழந்தைகள் அந்தச் சிறிய செடியை இழுத்து விளையாட நினைத்தபோது கூட அருண் அதைக் காத்தான். இது என் கனவு மரம், யாரும் கையிடக்கூடாது என்றான். ஆண்டுகள் நகர்ந்தன. சிறிய தளிர் மெதுவாக பெரிய செடியாக வளர்ந்தது. பின்னர் கிளைகள், இலைகள், நிழல் எல்லாம் தர ஆரம்பித்தது. அருண் வளர்ந்தான். அவனது மரமும் வளர்ந்தது. ஒருநாள் அந்த மரம் பெரிய ஆலமரமாக மாறியது. கிராமத்து மக்கள் அதன் கீழ் அமர்ந்து ஓய்வு பெற்றனர். பறவைகள் வந்து கூட்டுகள் கட்டின. குழந்தைகள் அதன் கிளைகளில் ஊஞ்சல் கட்டி விளையாடினர். அருணின் மனம் பெருமையால் நிரம்பியது. ஒரு சிறிய விதையையும் பொறுமையுடன் வளர்த்தால் அது அனைவருக்கும் நன்மை தரும் பெரிய சக்தியாக மாறும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என்றான். சிறிய முயற்சிதான் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். பொறுமையுடன் தொடர்ந்த உழைப்பு எப்போதும் பலன் தரும். தன்னம்பிக்கையும் அன்பும் இருந்தால் சிறிய விதையும் பெரிய ஆலமரமாக மாறும். வாழ்க்கையிலும் இதே போலத்தான். சிறிய கனவு கூட நம்பிக்கை மற்றும் முயற்சியால் பெரிய வெற்றியாக மலரும்.